ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருங்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே தேவனுக்காக தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது முதலாவதாக நீங்கள் பாக்கியவானாக மாறுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும்போது உங்களுடைய காரியமாக உங்களுக்கு இறங்கும்படியாக தேவன் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்காக தேவன் காத்திருக்கிறார் என்றால் நீங்கள் மேலான விசேஷமுள்ள மனிதர்களாக மாறுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய காரியங்களுக்காக அவர் இறங்குகிறார். ஒருவேளை நமக்கு அநேக பலவீனங்கள், அநேக சோர்வுகள், அநேக பிரச்சனைகள் இருக்கும் என்றால் உங்களுக்கு இறங்கி உதவி செய்ய மனிதர்கள் இல்லாவிட்டாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்காக, உங்கள் காரியமாக, உங்கள் பிரச்சனையின் மத்தியில், உங்கள் தேவைகளின் மத்தியில் அவர் உங்களுக்காக இறங்கி அவர் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய காரியத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் வெற்றியாக முடித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இரண்டாவதாக என்ன செய்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே தேவன் நம்முடைய காரியமாக நமக்கு தேவை என்பது என்ன தேவை என்பதை அறிந்து நம்ம மேல் மனதுருகி அவர் எழுந்திருக்கிற தேவனாக எங்கிருந்து எழுந்திருக்கிறார் என்றால் அவருடைய சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் வானத்தில் சிங்காசனம் அமைத்து தேவன் அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து உங்களுக்காக தேவன் எழுந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். எதற்காக என்றால் உங்கள் மேல் மனதுருகும்படி தேவன் எழுந்திருப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யாருக்கு எழுந்திருப்பார் என்றால் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் சிங்காசனமாகிய அந்த இடத்திலிருந்து உங்களுக்காக எழுந்து உங்கள் மேல் மனதுருகி உங்களுடைய காரியத்தை அவர் செவையாய் முடித்து உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளை நீக்கி உங்களை மகிழ்ச்சியாக மாற்றுகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீதி செய்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் நீதிகளை செய்கிற தேவனாம் அநேக நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்வீர்கள் என்றால் அதற்கேற்ற நீதியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் உதவி செய்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பிரதிபலனாக எதுவும் அவர்கள் மூலம் கிடைக்காவிட்டாலும் தேவன் உங்களுக்காக நீதி செய்கிறவராக இருக்கிறார். இந்த மூன்று காரியங்களை நாம் பார்க்கும்போது தேவன் நமக்காக காத்திருக்கிறார். இரண்டாவதாக நமக்காக மனதுருகும்படி எழுந்திருக்கிறார். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில நீதி செய்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்றால் நீங்கள் காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயிரை எழும்புவார்கள் என்று வேதவசனம் காத்திருப்பதை குறித்து அநேக வார்த்தைகள் வேதத்தில் உண்டு. அதுபோல இந்த வேத வசனத்திலும் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டு அவருக்காக நீங்கள் காத்திருங்கள். உங்கள் காரியமாக அவர் உங்களுக்காக இறங்கும்படி, அவர் மனதுருகும்படி, நீதி செய்யும்படியாக மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறவராக, அவர் எழுந்திருக்கிறவராக, அவர் நீதி செய்கிறவராக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருந்து நம்மோடு கூட இருந்து நீதி செய்கிறார். ஒருபோதும் அவருடைய நன்மைகளை நீங்கள் மறந்து விடாதபடி காத்திருந்து ஜெபித்து பாருங்கள். தேவன் இப்படிப்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை முடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே மனதுருகுகிற தேவன், இறங்குகிற தேவன், நீதி செய்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர்
ஆண்டவரை இறங்கி மனதுருகி நீதி செய்து இந்த புதிய நாளில் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீதி செய்வீராக, நீரே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.